ரொம்ப இன்டர்நெட் இன்னைக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு. என்னுடைய அடுத்த ரூம்காரருடைய செல்போனை கடன் வாங்கி இதை செய்கிறேன். எவ்வளவு தூரம் நடக்குமோ தெரியாது. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் திருவனந்தபுரத்தினுடைய மிக முக்கியமான 3 நபர்களை பற்றி பேச போறோம். ஒருவர் சுவாதி திருநாள் என்ற ஒரு பெரிய சங்கீத மேதை. இரண்டாவது திவான் மாதவராவ் என்று மிகப்பெரிய நிர்வாகி. மூன்றாவது ரவிவர்மா என்று உலக புகழ்பெற்ற ஓவியர். இந்த ரவிவர்மா இந்தியாவில ஒவ்வொரு வீட்டிலையும் அவர் எழுதின லட்சுமி படம், அவர் எழுதிய சிவன் படம், அவர் எழுதிய ராமர் பட்டாபிஷேகம் படம். நான் காலையில எழுந்திருந்த உடனே முதல்ல விழிப்பது ரவிவர்மா எழுதிய அந்த சரசு படத்தில் தான். இப்படி இதை பத்தி இன்றைக்கு பார்க்க போறோம். திவான் மாதவராவ் மிகப்பெரிய ஒரு நிர்வாகியாக இருந்தார். மாதவராவுடைய நிர்வாகத்தில தான் மிக புகழ்பெற்ற மாற்றங்கள் எல்லாம் வந்தன. அதாவது இன்றைக்கு பெண்கள் கல்லூரி என்று சொல்லுகிறோம், மருத்துவ வசதிகள் என்று சொல்லுகிறோம். அதையெல்லாம் முன்னெடுத்து ஒரு பெரிய தலைவர் அப்படி செய்வது என்பது மிகப்பெரிய காரியம். இந்த மாதவராவனுடைய நிர்வாக திறமையை பார்த்து பரோடா மன்னரும் அவரை கொண்டு போனார். அதுக்கு பிறகு அந்த அகல்யாபாயினுடைய சாம்ராஜ்யம் இருக்கின்றதே அந்த இந்தோர்ல அவங்களும் அழைத்து போனார்கள். இப்படி மாதவராவ் ரொம்ப புகழ்பெற்றவர். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், தஞ்சாவூருக்கும் திருவனந்தபுரத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. தஞ்சாவூர்ல இருந்த மராட்டி மன்னர்கள் மகாராஷ்டிரத்திலிருந்து பெரிய பெரிய இசை அறிஞர்கள் எல்லாம் கூப்பிடுவார்கள். இதுலதான் இந்த கதாகாலபம், லாவணி, ஹனுமார் வழிபாடு, இப்படி ராமதாஸ் 1013 அனுமார் கோயில் கட்டினார். அந்த 1013 2 தஞ்சாவூர்லயே இருக்கிறது. அந்த அனுமார் வழிபாடு திருவனந்தபுரத்திற்கும் வந்தது. அப்புறம் சின்னையா, பொன்னையா, வடிவேல், சிவானந்தம் என்று 4 பெரிய இசை வேதைகள், தஞ்சை 4 என்று பெயர். அவரையெல்லாம் சுவாதி திருநாள் அழைத்து மிகப்பெரிய சுவாதி சங்கீத உற்சவம், சுவாதி திருநாள் இசை கல்லூரி என்றெல்லாம் ஆரம்பித்தார். இப்படி அந்த சுவாதி திருநாளுக்கு அவர் அம்மாவுடைய வயத்துல இருக்கிற போதே வெள்ளைக்காரன் அந்த ராஜ்யத்தை அந்த ஆங்கில அரசோட சேர்ப்பதற்கு முயற்சி செய்தான். அப்போ மன்றோ என்று ஒருவர் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கவர்னராக இருந்தார். அவர் என்ன செய்தார், ஏற்கனவே இந்த ராணிக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று தன்னுடைய மேலதிகாரிகள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி அவர் இந்த சுவாதி திருநாளையும் அவருடைய ராஜ்யத்தையும் காப்பாற்றினார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பெரிய பெரிய சமஸ்தானங்கள், இந்த பெரிய பெரிய ஆதீனங்கள், இதுக்கெல்லாம் நிறைய சொத்து உண்டு. அதனால வெள்ளைக்காரன் எப்படா இந்த சொத்தை அப்படியே முழுக்கலாம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தான். அந்த சட்டத்தின்படி யாருக்காவது வாரிசு இல்லாம ஒரு ராஜாவோ ஒரு மடத்தினுடைய தலைவரோ இறந்து போனா அந்த சொத்து அப்படியே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சேரும். அந்த சட்டம் இருக்கின்றது. அதனால நிறைய பேர் சொல்றாங்க, பல மாநில அரசுகள் ஏதாவது பெரிய பெரிய ஆதீனங்கள் அவங்களுக்கு வாரிசு நியமிக்கின்ற போது அந்த சமயத்துல குறுக்க ஒரு தடையை போடுவான். அந்த புதிய ஆதீன தலைவரை நியமிப்பதற்கு முன்னாடி அந்த சொத்தை வெள்ளக்காரன் எடுத்துருவான். இந்த மன்றோவுக்கு இதெல்லாம் தெரியும். அந்த மன்றம் என்ன பண்ணினாரு, அந்த ராஜா மனைவியினுடைய கர்ப்பத்தை இந்த சுவாதி நாள் இருக்கிற போதே குழந்தை பிறந்து விட்டது என்று ஒரு பொய் சொல்லி அந்த ராஜ்யத்தை காப்பாற்றினார். அந்த மன்றோ பத்மநாப சுவாமியுடைய மிகப்பெரிய பக்தர். இந்த மாதிரி நிறைய ஆங்கிலேயர்கள் நம்ம இந்து மதத்தினுடைய கடவுள்களை பார்த்திருக்கிறார்கள். மதுராந்தகத்துல ஒரு கலெக்டர் இருந்தார், பவானியில ஒரு கலெக்டர் இருந்தார், மதுரையில ஒரு கலெக்டர் இருந்தார், தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கிற மாரியம்மன் கோவில்ல ஒரு கலெக்டர் இருந்தார். அவங்களுக்கெல்லாம் இறைவன் காட்சி கொடுத்திருக்கிறார். அப்ப சில பேர் கேட்கிறாங்க இல்லையா, இந்த இறைவனுடைய வடிவத்தை எல்லாம் நம்ம இப்படி கொண்டாடுறோமே, இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் கற்பனையா அப்படின்னு. இந்து மதத்தை சேராதவர்கள், இந்து மதத்துல சாதனைகள் செய்யாதவர்கள், இந்து மதத்தினுடைய கடவுளை உருவத்தையே பார்க்காதவர்கள், அவர்களுக்கெல்லாம் கடவுள் இந்து மத கடவுள் தரிசனம் பண்ணியிருக்கிறார். மதுராந்தகத்துல ராமர் லக்ஷ்மணரும் ஒரு பிரிட்டிஷ் கலெக்டருக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி பவானியில அந்த ஒரு பிரிட்டிஷ் கலெக்டருக்கு
பவானி அம்மன் வந்து தரிசனம் கொடுத்து, நீ இந்த கட்டடத்துல இருக்காத, இந்த கட்டடம் இடிஞ்சு விட போகுது, நீ ஓடி போய் சொல்லி உயிரை காப்பாத்தி இருக்கிறாரு. அந்த நன்றியினால அந்த கலெக்டர் வந்து தந்தத்தால, யானை தந்தத்தால் செஞ்ச ஒரு பல்லாக்க பவானி அம்மனுக்கு கொடுத்துருக்கலாம். பவானி கோயிலுக்கு போன போது இந்த தந்த கட்டில் இருக்கின்றது, பல்ல இருக்கின்றது. அந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் மதுரையில் இருந்த ஒரு கலெக்டர் மாதிரி காப்பாற்றினார். அந்த மாதிரி தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கின்ற ஒரு மாரியம்மன் கோவில், அந்த மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ற போது ஒரு ராஜா வந்து ரொம்ப கிண்டலா, உங்க மாரியம்மனுக்கு குளிருமோ, உங்க மாரியம்மனுக்கு தண்ணி ஊத்தினா உடம்பு குளிருமோ என்று கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டதுனால அந்த ராஜா அந்த கலெக்டருக்கு வந்து அம்மா போட்டுடுச்சு. அந்த அம்மா போட்ட உடனே அந்த அம்மனுக்கு நிறைய அபிஷேகம் பண்ணின பிறகு அந்த அம்மனுடைய உடம்பு சூடு குறைஞ்சு இந்த கலெக்டருக்கும் சூடு குறைஞ்சு. இதை பத்தி ஒரு சினிமா கூட எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியாது. இப்படி மதத்தை சாராதவர்களுக்கு கூட இந்த காட்சி கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி சமர்த்த ராமதாஸ் காலத்திலையும் ஒரு ராமரும் கிருஷ்ணரும் ஒரு முஸ்லிமுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பத்ராச்சல ராமதாஸ் கதையிலையும் இந்த ஒரு நவாபு, ஒரு முஸ்லிம் ராஜா, அவருக்கு ராமர் காட்சி கொடுத்திருக்கிறாரு. அந்த ராமருடைய அழகை பார்த்து சொக்கி போய் எனக்கும் அந்த தரிசனத்தை பண்ணி வை. எதற்காக சொல்லுகிறேன், இதெல்லாம் மனத்தில் உண்டான பிரமை இல்ல. ராமரும் அம்மனும் பவானியும் இன்னும் இருக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காட்சி கொடுத்த மாதிரி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க, பக்தர்களை துன்பத்திலிருந்து காப்பாத்துறாங்க. இத வந்து இறை நம்பிக்கையோ சாதனையோ இல்லாத முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களையுமே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த முறையில அந்த மன்றோ அப்படிங்கிற அந்த ரெசிடென்ட் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ராஜ்யத்திலையும் ஒரு பிரிட்டிஷ் பிரதிநிதி அதுக்கு 10வது சாதிப்பார். இந்த பரோடா மகாராவ் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நிர்வாகி. இந்த மாதிரி அந்த காலத்துல இந்த ராஜாக்களுக்கு ஒரு சபை இருந்தது. அந்த சபையில என்ன பண்ணுவாங்க, இவங்களெல்லாம் நிர்வாகி ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, உங்க நிர்வாகிய எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்களேன் அப்படின்னு. நான் ஜெய்ப்பூர்ல ரொம்ப வருஷம் இருந்தேன். அப்போ மீர்சா இஸ்மாயில் என்று ஒரு முஸ்லிம், அவர் வந்து ஹைதராபாத்துக்காரரு. அந்த ஜெய்ப்பூர் ரோடுக்கே மீர்சா இஸ்மாயில் ரோடுன்னு பேர். அவர் வந்து இந்த ஜெய்ப்பூர் நகரத்தை திருத்தி அமைப்பதில் அவ்வளவு பெரிய இருக்கிறார். அவர் முஸ்லீமா இருந்தாலும் ஜெய்ப்பூர் வந்து ரொம்ப தீவிரமா ஹிந்து ராஜ்யம். அப்படி இருந்தா கூட அந்த மீர்சா இஸ்மாயில அவங்க வச்சிருந்தாங்க. இப்படி இந்த திவான்களை எல்லாம் கொடுத்து வாங்குவது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது, ஒருவருடைய சர்வீசத்தை இன்னொருவர் பாரோ பண்ணுவது, இப்படி எல்லாம் மிகுந்த அந்த திறமை உள்ளவங்க எங்க இருந்தாலும். அந்த மாதிரி பிடி கிருஷ்ணமாச்சாரியன் ஒருத்தர், அவர் வந்து ஒரு வட இந்திய ராஜாவுக்கு பிரதம மந்திரியா இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்தியா சுதந்திரம் கிடைச்ச உடனே பிளானிங் கமிஷனுக்கு உறுப்பினராக இருக்கிறார். அப்படி அந்த ராஜாக்களிடத்தில் இருந்த ஒற்றுமையால தான் இன்றைக்கு இந்தியாவை இருக்கு. அவங்க மட்டும் சண்டை போட்டுட்டு, அப்ப குஜராத், மேற்கு குஜராத்ல ஒரு நவாபு நான் பாகிஸ்தானோட சேர போறேன்னு ஒப்பு பண்ண ஆரம்பிச்சிடான். அவன் தலையில அப்புறம் சர்தார் பட்டேல் 2 தட்டி இந்தியாவை அப்படி காப்பாற்றினார். அந்த மாதிரி இந்த இந்தியாவுடைய அந்த குட்டி குட்டி ராஜாக்கள்லாம் ஒம்பு பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு வந்து இந்தியா ஒரு நாடாகவே இருந்திருக்காது. ஐரோப்பா எப்படி 23 நாடுகள் உடஞ்சு போச்சோ, அந்த மாதிரி இந்தியா 650 நாடுகளா உடஞ்சு போய், அதுதான் பிரிட்டிஷர்களுடைய சதியே. அவங்க அப்படித்தான் இந்தியா உடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா சர்தார் பட்டேலுடைய அந்த சர்தார் பட்டேலுக்கு விபி நாயர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரளா வந்து பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தார். அவரும் இங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியாவை ரொம்ப நல்லா காப்பாத்தினார். போரும் போராத்துக்கு இந்த மன்னர்களுடைய அவை ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன்னா, அந்த அவைக்கு தலைவரா ஒரு போபால் ராஜா இருந்தார், நவாப் இருந்தார் முஸ்லீம். அவருக்கும் கொஞ்சம் இந்த இந்தியாவை உடைக்கணும் அப்படின்னு ஆசை. பிரிட்டிஷ்காரனுக்கு என்ன, எனக்கு கிடைக்காத இந்த நாடு நல்லா உடைஞ்சு சுக்குண்டா போகட்டும், நாசமா போகட்டும்,
என்று பிரிட்டிஷ்காரனுக்கும் மனசுல வெறுப்பு. அதையெல்லாம் மீறி ரெண்டு புத்தகங்கள் ரொம்ப புகழ்பெற்றது. குனார் மிடால்னு ஒருத்தர் ஏஷியன் டிராமான்னு ஒரு புத்தகம், அப்புறம் பணிக்கர்னு ஒருத்தர் ஏஷியா அண்ட் வெஸ்டர்ன் டாமினேஷன் ஒரு புக்கு, ரொம்ப அரிய புக்கு. அந்த புத்தகத்தெல்லாம் சாதாரண மக்கள் படிச்சா இங்கிலீஷ் அரசாங்கத்தை எதிர்த்தே ரெபல் பண்ணுவாங்கன்னு அந்த பிரிட்டிஷ் ராஜ்யம் அந்த புத்தகத்தெல்லாம் பேன் பண்ணி வச்சிருந்தது. நம்ம கேந்திரா செக்ரட்டரி வாசுதேவ்ஜி இங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புத்தகம் கொண்டு வந்தாரு. அதை 2 தடவை படிச்சேன். அப்பதான் இந்த உலகத்துக்கு நாகரிகம் கத்து அவன் மாதிரி ஊழல், திருட்டு, அநியாயம், சதி, வஞ்சனை குடித்த சமுதாயம் எங்கேயுமே கிடையாது. அவன் மட்டும் 200 வருஷம் குறிப்பிட்டு இந்தியாவை இப்படி கெடுக்காம இருந்தான், இன்னைக்கு இந்தியா எங்கேயோ போயிருக்கும். அந்த அளவுக்கு அவர்கள் இந்தியாவை உடைச்சு 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 ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட வச்சு நம்ம எப்படி தாழ்த்தினான். அந்த சமயத்துல கூட இந்த ராஜ்யத்தினுடைய பிரதம மந்திரிகள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் உதவினாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் தான் இந்த மாதவராவ். மாதவராவ் தஞ்சாவூர் அந்த போஸ்லே ராஜவம்சத்துல சேர்ந்தவர். சிவாஜியினுடைய வம்சத்துல வந்தவங்க தஞ்சாவூரை பிடிச்சாங்க. அந்த வம்சத்துல வந்தவர் இந்த மாதவராவ் இங்க திருவனந்தபுரத்துக்கும் இருந்தாரு. பெயரால் கன்னியாகுமரி கேந்திர வாசலில் மாதவபுரம் என்ற ஊரில் ஒரு கிணற்றில் கல்வெட்டு பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பக்கம் போனாலே அந்த மாதவராவ்ங்கிறது கதை இல்லை, கற்பனை இல்லை. இந்த சுவாதி திருநாளுடைய இசை திறமை சில பேர் சொல்றாங்க. சுவாதி திருநாள் அப்படி ஒன்றும் பெரிய இசை மேதை இல்லை. அவருடைய சபையில மிக பிரமாதமான இந்த தஞ்சை நால்வரை போன்றவர்கள், அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க, இவங்கெல்லாம் இருந்ததுனால அவங்கெல்லாம் எழுதினாங்க. ஆனா சுவாதி திருநாளுக்கு இசை அறிவே இல்லை. எல்லாமே அவருடைய சபையில இருந்தவங்க எழுதினதுதான் என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் அவருக்கு இசை இருந்திருக்கலாம். அதை சபையில இருக்கிறவங்க கொஞ்சம் தூக்கி பிடிச்சு அதை மேம்படுத்தி இருக்கலாம். இது நடக்கிறது தான். இது பல ராஜ்யங்கள்ல அந்த சபையில இருக்கிறவங்க என்ன பண்ணினாலும் அதனுடைய புகழ் அந்த ராஜாவுக்கு வரும். இப்ப போஜனுடைய சபையில காளிதாஸ் இருந்தாருனாக்கா காளிதாசன் எழுதினதை பலத்தை போஜன் பேர்ல போட்டுப்பாங்க. இதெல்லாம் பிளேஜியரிசம்னு சொல்லுவாங்க. அது ராஜசபையில பர்மிட்டடு. அதை தப்பா நினைக்க மாட்டாங்க. அதனால இப்படி அந்த சபையில இருக்கிற பெரிய அறிஞர்கள் எழுதின கவிதைகளை, பாடல்களை, காவியங்களை, இசை பாடல்களை அந்த ராஜாவுக்கு சமர்ப்பணம் பண்ணி ராஜா பேரு போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இந்த களக்காடுக்கு மேற்க ஹரிகேசநல்லூர்னு இருக்கு. அந்த ஹரிகேசநல்லூர் முத்தியா பாகவதர் மிகப்பெரிய இசை மேதை. அவர் மைசூர் ராஜ்யத்துல பெரிய இசை வித்வானா இருந்தார். அவருடைய பாடல்கள்ல இந்த ஜெயசாமராஜ உடையாருடைய பேரெல்லாம் வரும். அதனால இதெல்லாம் ரொம்ப நம்ம பெருசு பண்ணக்கூடாது. ஏதோ அவருடைய சபையில இந்த இசையை ஆதரித்தார்கள். அதை விட பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, சுவாதி திருநாள் காலத்துல சில வெள்ளைக்கார பாதிரிகள் என்ன பண்ணினாங்கன்னாக்க, தென் தமிழ்நாட்டில், அதாவது தென் திருவாங்கூர்லையும் தென் தமிழ்நாட்டிலையும் இருந்த 18 ஜாதிகள், அந்த 18 ஜாதிகள் ரொம்ப தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய ஜாதிகள். அவங்கள உயர்ந்த ஜாதி மக்கள் நீங்க இடுப்புக்கு மேல ஆடை அணியக்கூடாது என்று கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி தோல்ஷீலை போராட்டம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்தது. அப்படி போராட்டத்துல ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக மதம் மாறினவர்களுக்கு இந்த இடுப்புக்கு மேல அந்த சேலை அணிகிற உரிமை இருந்தது. அப்படி கிறிஸ்தவர்களாக மாறாம இந்த இந்து மதத்திலேயே இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட 18 ஜாதிகளுக்கு அப்படி மேலாடை அணிகின்ற உரிமை இல்லை என்று இந்த பாதிரிகள் ஒரு பெரிய கலாட்டா பண்ணி இந்த இந்துக்களை மதமாற்றத்திற்கு முயற்சி செய்தாங்க. அதற்கப்புறம் இந்துக்களும் அதை எதிர்த்து போராடினாங்க. இதெல்லாம் அப்படி உண்மையே இல்லை, இந்த இந்துக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் போராட உரிமை இருந்தது. குறிப்பாக இந்த நாடார்களை பத்தி தான் ரொம்ப பேசுறாங்க. இந்த நாடார்கள் மேல் சட்டை போட்டிருந்தாங்க என்பதற்கு நிறைய சான்றுகள் எல்லாம் கொடுத்து சென்னையில் இருக்கிற வரலாற்று ஆராய்ச்சி மையம் அப்படின்னு ஒண்ணு, கன்னியாகுமரியில எனக்கு சீரியனா
பகவத்கீதையை பிரச்சாரம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய பணி புரிஞ்சார் டாக்டர் குட்டி, கேப்டன் குட்டி என்று. அந்த குட்டி சாரும் ரொம்ப நல்ல புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த கோல்சீலை கலகம் என்பதே இந்த வெள்ளக்காரன் இந்துக்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களை மதம் மாற்றுவதற்காக ஏற்படுத்தின ஒரு கப்சா, ஒரு அப்பட்டமான பொய். அப்படியெல்லாம் இந்துக்கள் மட்டமாக நடத்தப்படவே இல்லை என்று நிறைய சான்றுகள் கொடுத்திருக்கிறார். இந்த குறிப்பா இந்த சென்னையில் இருக்கின்ற தென்னிந்திய வரலாற்று ஆராய்ச்சி சங்கத்தினுடைய அந்த புத்தகத்துல அவங்க கொடுத்திருக்கிற சான்றுகளை எல்லாம் மறுக்கவே முடியாது. அதனால வெள்ளக்காரன், நான் பல தடவை சொல்லியிருக்கேன், 1.5 லட்சம் பேர் தான் சோல்ஜர்ஸ் இருந்தான் இந்தியாவில். 30 கோடி மக்களை 200 வருஷம் ஆண்டிருக்கான். அப்படின்னா அவன் நேர்மையான முறையில ஆட்சி புரிஞ்சிருப்பான். திருட்டு, பொய், வஞ்சனை, ஒருத்தனோட ஒருத்தன் சண்டை போட வைப்பது, பொய் சொல்வது, இப்படி எல்லாம் செஞ்சு இந்த மக்களை 200 வருஷம் ஆண்டான். நம்ம சொத்தெல்லாம் தூக்கிட்டு போனோம். நம்ம பஞ்சம் இருக்கிற மாவட்டத்திலிருந்து அரிசியும் கோதுமையும் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணினான். இங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாவட்டத்திலிருந்து அரிசியும் கோதுமையும் தூக்கிட்டு போனான். இப்படிப்பட்டவன்ட்ட நீங்க நேர்மையையோ உண்மையையோ எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பொதுவாகவே மேற்கத்தியர்களுக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னாக்க, எந்த பகுதியில கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்காங்களோ அவங்க மேற்கு நாட்டுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க, ஐரோப்பாவுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு அங்கங்க அது ரொம்ப வேண்டியதுதான், ஆங்கிலேயர்களோட ஆட்சி நாட்டுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்ற பல குரூப்ஸை இங்க உண்டாக்கினான். அவங்க எல்லாரும் வெள்ளைக்காரனுக்கு வால் பிடிச்சாங்க. வெள்ளைக்காரன் இங்கே இருக்கட்டும்னு சொன்னாங்க. சுதந்திரம் கிடைச்ச போது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்காதேன்னு சொல்ற இந்தியர்கள்லாம் இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்க, நாட்டை பிரிவினைப்படுத்துற அளவுக்கு கூட வந்தது. இந்தோனேஷியா முழுக்க முழுக்க முஸ்லீம் நாடு. அந்த முஸ்லீம் நாடுல ஈஸ்ட் டிமோர் என்று ஒரு சின்ன தீவு. அந்த தீவுல ஒரு பாதிரியார் போய் அங்க இருக்கிற மக்களை மதம் மாற்றினாரு. அவர் மதம் மாற்றின உடனே என்ன பண்ணினாங்க, ஆஸ்திரேலியாவில இருந்தோ அமெரிக்காவில இருந்தோ கப்பலை கொண்டு அந்த கிழக்கு திமோர் தீவுக்கு பக்கத்துல நிறுத்திட்டாங்க. ஒரு நாளைக்கு திடீர்னு அந்த பாதிரி என்ன பண்ணினாரு, இந்த கிழக்கு தீமோர் முழு தீவு கூட இல்ல, தீவுல படு பாதி, அது இன்னையில இருந்து ஒரு புது நாடு அப்படின்னு முழுக்க முழுக்க இந்தோனேஷியாவோட சேர்ந்த ஒரு நாட்டை ஒரு தீவுல பாதிய மதம் மாற்றி ஆஸ்திரேலிய கப்பல், அமெரிக்க கப்பல், அவங்களுடைய இராணுவ கப்பலுடைய உதவினால அந்த பாதிரி எப்படி ஒரு தடுநாடா செஞ்சார். அப்படி இந்தியாவை கூட பல தனிநாடுகளாக பிரித்து அவங்க ப்ரோ இருப்பாங்க. இப்ப ஹில்லரி கிளின்டன் ஒரு அம்மா இருந்தாங்களே, ஒபாமாவோட ஜனநாயக கட்சியில பிரசிடென்ட் நிக்கிறதுக்கு போட்டி போட்டு தோத்து போனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள உள்ள இழுக்கிறதுக்காக ஒபாமா அவங்கள ஃபாரின் மினிஸ்டரா பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவை ஓப்பனா சொல்லுவாங்க, எங்களுக்கு மக்களை மதம் மாற்றுவது என்பது அமெரிக்காவோட ஃபாரின் பாலிசியில ஒரு பங்கு. நாங்க திட்டமிட்டே மதம் மாற்றுவோம். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்களோ அந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இதுல இந்த தோல்சீலை கலகம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மேலாடை அணிந்து கொள்ளவே இந்துக்கள் உரிமை கொடுக்கவில்லை. இந்துக்களோட உயர்ந்த ஜாதிக்காரங்கள் இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களை நசுக்கினாங்க, அவங்கள ட்ரெஸ் போட்டுக்கு கூட அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் பூந்து விளையாடினாங்க. அப்புறம் நம்ம வள்ளியூர்ல இருந்து அம்பாசமுத்திரம் போற வழியில டோனா ஊர்னு இருக்கு. இந்த மத மாற்றத்துல ஒரு பெரிய சென்டர் அது. அந்த மாதிரி இந்த திருவனந்தபுரம், அப்புறம் திருநெல்வேலிக்கு கிறிஸ்தவம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. எப்படி அந்த காலத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஆயிரக்கணக்கான இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ் இந்தியாவில் இருந்தாங்க. அவங்களோட குடும்பங்கள்லாம் இங்கிலாந்துல இருந்தது. அங்க இருக்கிற மனைவிமார்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை வந்துருச்சு. நம்ம குடும்பத்தை விட்டுட்டு நம்ம கணவன் இந்தியாவில் போய் தனியா இருக்கானே, அவனோட ஒழுக்கம் குறைஞ்சு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட சொல்லி நிறைய பாதிரிகளை அனுப்பிச்சான். அந்த பாதிரிகள் இந்தியாவில் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் அந்த வங்காள மாநிலத்துல வேற செராம்பூர்னு ஒரு ஊர், அது ரெண்டும் தான் இந்த மத மாற்றத்துக்கே மையம்.
அங்க 2 பாதிரிகள் எல்லாம் வச்சாங்க. அந்த பாதிரிகள் என்ன பண்ணாங்க, இந்த போர் வீரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மத போதனை பண்ணி, எவ்வளவு நேரம் மத போதனை பண்ண முடியும்? ரொம்ப போர் அடிச்சா அவங்களும் காதை பத்திப்பாங்க. மிச்சம் இருக்கிற நேரத்துல உள்ளூர் மக்களை போய் மதம் மாற்றினாங்க. திருநெல்வேலிக்கு கிறிஸ்தவம் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புஸ்தகம் இங்க திருநெல்வேலியில இருக்கிற சென்ட் ஜான்ஸ் காலேஜில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரோ அவங்க வீட்டு அவருடைய மனைவியும் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்படி இந்த இங்கிலீஷ் சோல்ஜர்ஸுக்கு அவங்களோட ஒழுக்கம் குறையாமல் இருப்பதற்காக இங்கிலாந்து வந்த பாதிரிகள் தங்களுக்கு மிச்ச நேரத்துல நிறைய பேரை மதம் மாற்றினாங்க. அப்படிதான் செராம்பூர்லயும் அப்படிதான் திருநெல்வேலியும். இந்த 2 தான் இந்தியாவில் கிறிஸ்தவம் இவ்வளவு பரவுவதற்கு ரொம்ப காரணமாக இருந்தது. அப்புறம் கவுஹாட்டியில வந்து கத்தோலிக்கர்கள்னு அந்த போப்பாண்டவருடைய சீடர்கள் அவங்க வந்தாங்க. அவங்க ரொம்ப எடுபடவே இல்லை. அப்ப அந்த கவுஹாட்டியில இருந்த அந்த கத்தோலிக்க பாதிரியர்களுடைய டைரி எல்லாம் எழுதி இருக்கிறான். அந்த நாங்க வந்து தெருக்கள்ல போய் நாங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவோம். முஸ்லிம்களுடைய தெருக்கள்லாம் எங்களை உள்ள விடவே நுழைய மாட்டான். இந்துக்கள் இருக்கிற பல தெருக்கள் எங்களை உள்ள விட்டான். ஆனா அவங்க யாருமே மதம் மாறல. நாங்க தோற்று போய் கவுஹாட்டில இருந்து திரும்பி வரோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அமெரிக்காவிலிருந்து ஒரு அமெரிக்கன் பேப்டிஸ்ட் சர்ச்சுன்னு ஒன்று, அவங்க தான் வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல நிறைய மதம் மாற்றினாங்க. கேத்தலிக்ஸ் வந்து தோற்று போய் ரோமுக்கு திரும்பி போனாங்க. இப்படி ஆசியா கண்டத்துல அந்த கிறிஸ்தவர்கள் வந்து மதம் மாற்றுகிற பணியை செஞ்சதை பத்தி ரொம்ப பிரமாதமான ஆராய்ச்சி நூல்களெல்லாம் இருக்கின்றன. அதுல ஒரு பங்கு தான் இந்த தோல்சீலை போராட்டம். அதனால 3 தனித்தனி அறிஞர்கள், ஏற்கனவே சொன்னேன் கேப்டன் குட்டியை பத்தி அப்படி சொன்னேன், ராமச்சந்திரன் கணேசன் அப்படின்னு 2 பேரு, அவங்க தென் தமிழக வரலாற்று ஆராய்ச்சி மையம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. என்னுடைய இன்னொரு நண்பர். இந்த 3 பேருமே தனித்தனி ஆராய்ச்சி பண்ணி இந்த தோல்சீலை கழகம் என்பது அப்பட்டமான புழுகு, அப்பட்டமான பொய் அப்படின்னு அவங்க நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இந்த சுவாதி திருநாளுடைய பாப்புலாரிட்டி. சுவாதி திருநாள் வெள்ளையர்களை தோக்கடிச்சு திருட்டுத்தனமா பதவிக்கு வந்தது. இதெல்லாம் பார்த்து இந்த சுவாதி திருநாளுக்கு எப்படியாவது கெட்ட பேர் வாங்கி வைக்கணும் அப்படின்னு திரும்ப ஒரு முயற்சி வந்தது. அதுக்கும் நிறைய முயற்சி செய்தது. ஐயா வைகுண்டர் என்று ஒரு பெரிய சமுதாய சீர்திருத்தவாதி, கேந்திரா இருக்கிற அந்த ஒன்றியத்திலேயே சாமி தோப்பு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்க்காரர் அவரு திருவனந்தபுரத்துல அவதரிச்சு மிகப்பெரிய சமுதாய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தாரு. இன்றைக்கு நாடார் கம்யூனிட்டி வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போகாம இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஐயா வைகுண்டருடைய மிகப்பெரிய சமுதாய சீர்திருத்த பணி, அவருடைய பக்தி பணி, அவருடைய விஷ்ணு பணி, அவருடைய சிவப்பணி, அவங்கெல்லாம் சிவசிவா ஹரஹரான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம கேந்திர வாசல்ல ஒரு 4 அப்படி மடங்கள் இருக்கிறது. அவங்களுடைய அந்த குரலே ரொம்ப கம்பீரமா, அவங்க ரொம்ப உற்சாகமா அந்த மதப்பணியை செய்வாங்க. அப்படிப்பட்ட அந்த ஐயா வைகுண்டருக்கு எப்படியாவது ஒரு கெட்ட பெயர் வைக்கணும். அப்ப புகழ்பெற்றிருந்தவங்க யாரு? ஐயா வைகுண்டரும் சுவாதி திருநாளும். இந்த சுவாதி திருநாள் வந்து ஐயா வைகுண்டரை பிடிச்சி ஒரு புலி கூண்டுல அடைச்சாரு. ஒரு புலி வந்து இவரை திங்கட்டணும்னு நினைச்சாரு. அந்த சுவாதி திருநாள் வந்து புலி கூண்டுல அடைச்ச போது ஐயா வைகுண்டரை அந்த புலி இவரை பார்த்து பயந்து பின்னாடி ஓடி போயிடுச்சு. ஐயா வைகுண்டரை ஒன்றும் பண்ண முடியல. அவங்களுடைய நோக்கம் ஐயா வைகுண்டருடைய பெருமையை நிலைநாட்டுவதல்ல. அவங்களுடைய நோக்கம் இந்துக்கள்ல உயர்ந்த ஜாதிக்கும் ராஜாவுக்கும் கன்னியாகுமரியில இருக்கிற நாடார் கம்யூனிட்டிக்கும் சண்டை போட வைப்பு. சில இடங்கள்ல வெற்றியும் கண்டு இருக்கிறாங்க, சில இடத்துல நம்ம மக்கள் சண்டையும் போடுது. ஆனா பை அண்ட் லார்ஜ் அவங்க அப்படி சண்டை போடாம இந்துக்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு டெம்டேஷன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து தாழ்த்தப்பட்ட தீண்டப்படாத மக்களை மற்றவங்க கொடுமைப்படுத்திருக்கிறது, அவங்கள பத்தி புழுகிறது, எவ்வளவுக்கு அப்புறம் அவங்க மதம் மாறாம இந்த அளவுக்கு இந்துக்களா இருக்காங்கன்னா அவங்கள எவ்வளவு பாராட்டணும்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரையே எழுதியிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் ஹரிஜனங்களும் அந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல பல மாநிலங்கள்ல அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு நாங்க பிறப்பால இந்துக்கள், நாங்க இந்துக்களாக தான் சாவோம் என்று சொல்லி அவ்வளவு பிடிவாதமா இருந்தவங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும்
அப்படின்னு ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. சுவாதி திருநாளின் சகோதரி மகன் ஆயில்யம் ராஜா பிறகு பட்டத்துக்கு வந்தார். இவருக்கு மாதவரா திவானும் சேஷையா சாஸ்திரியும் நானு பிள்ளையும் பெரு உதவி செய்தனர். இந்த சேஷையா சாஸ்திரியை பத்தி சொல்லணும். இந்த சேஷையா சாஸ்திரி புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு தென்னந்தோப்புல இந்த சேஷையா சாஸ்திரி ஒரு நாளைக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய கனவுல கோடநல்லூர் சுந்தர சுவாமிகள் ஒரு பெரிய மகான், அவரை பத்தியே நம்ம 2 லெக்சர் எடுத்திருக்கிறோம். அவரை பத்தி கேந்திரத்திலேருந்து ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்காங்க. கங்கை கொண்டான்ங்கிற ஊர்ல பிறந்தவர். தாமிரபரணி நதிக்கரையில சேரன்மாதேவிக்கு பக்கத்துல கோடகநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க தவம் பண்ணினவர். கோடநல்லூர் சுந்தர சுவாமிகள் தான் மனோன்மணியம் சுந்தரனாருடைய குரு. மனோன்மணியம் சுந்தரனாரை ஒரு நாத்திகர் இருக்கிற மாதிரியும் ஒரு திராவிட கழகத்தினுடைய கவிஞர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தப்பு தப்பா மக்கள் முன்னாடி பிரச்சனை பண்றாங்க. அந்த மனோன்மணியம் சுந்தரனார் அப்பட்டமான தெய்வ பக்தர். அவருடைய நூல்ல இந்த சுந்தர சுவாமிகள் அப்படிங்கிறவரை பத்தி அப்படி ஒரு வேத ஞானியாக அவரை சித்திரப்பிடிக்கிறது. இந்த சுந்தர சுவாமிகள் அந்த அவர் செத்து போய் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு இந்த சேஷையா சாஸ்திரிகளுடைய கனவுல புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு தென்னந்தோப்புல காமிச்சார். உடனே ஒரு 100கணக்கான ஏக்கர் நிலத்தை இந்த கோடநல்லூர் சுந்தர சுவாமிகளுடைய அதிஷ்டானம், அவருடைய சமாதி அரிமளம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. நானும் திருவாளர் ஐயப்பனும் அந்த அரிமளத்துக்கு போய் அங்க சுவாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்ப அங்க பக்கத்துல இருக்கிற காட்டுல அந்த சேஷையா சாஸ்திரிகள் கோடநல்லூர் சுந்தர சுவாமிகளை கனவுல தரிசனம் பண்ணி அங்க அவருக்கு 100கணக்கான ஏக்கர் நிலம் கொடுத்தார். அப்படி இந்த சேஷையா சாஸ்திரி கோடநல்லூர் சுந்தர சுவாமிகளுடையும் இந்த திருவனந்தபுரம் ராஜாவோடையும் தொடர்புடையவர். நானு பிள்ளை அப்படின்னு ஒருத்தரும் உதவி செஞ்சாங்க. ஆயிலம் திருநாள் காலத்தில் தான் புகழ்பெற்ற கிளிமானூர் ஓவிய கலைஞர் ரவிவர்மா எழுச்சி பெற்றவர். இந்தியாவினுடைய கலை வரலாற்றை நீங்க ஒரே ஒரு பக்கத்துல எழுதினாலும் ரவிவர்மாவனுடைய பெயரு மாற்றப்படாம இருக்கும். மக்கள் மனத்துல இறைவன் எப்படி இருப்பார், இறைவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், இறைவன் எப்படி தலைமுடி இருக்கும், சரஸ்வதி எப்படி வீணை வச்சிருப்பா, இதெல்லாம் அவங்களால கற்பனை பண்ண முடியாது. அதனால இந்த உலக புகழ்பெற்ற ஓவியர் ரவிவர்மக்கார அவர் 100கணக்கான ஓவியங்களை போட்டார். அந்த ஓவியங்கள் எல்லாம் பிரிண்ட் பண்ணினாங்க. பிரிண்ட் பண்ணி இன்னைக்கு என் ரூம்ல எனக்கு எதுக்க நான் காலையில எழுந்திரிச்சா முதல்ல கண்முழிப்பது ரவிவர்மா போட்ட சரஸ்வதி படம் தான். நிறைய பேருக்கு ராமர் பட்டாபிஷேகம், சீதா தேவிய ராவணன் தூக்கிட்டு போறது, சிவபெருமானுடைய படம், பிள்ளையாருடைய படம், முருகன் மயில் மேல உட்கார்ந்து இருக்கிறது, இந்த படங்கள் எல்லாம் ரவிவர்மா போட்ட படம் தான். அதனால பல ஊர்கள்ல குழந்தைகள் ரொம்ப அழகா இருந்தா ரொம்ப ரவிவர்மா போட்ட படம் மாதிரி இருக்கு அந்த குழந்தை என்று சொல்லுவார்கள். அவ்வளவு அப்படியே தத்ரூபமா இருக்கும். பூஜையில நூற்றுக்கணக்கான இல்ல ஆயிரக்கணக்கான வீடுகள்ல ரவிவர்மா போட்ட படங்கள் எல்லாம் ஓவியங்களாக வைத்து பூஜை செய்கிறார்கள். இவர் வரைந்த ஓவியங்கள் உலக புகழ் பெற்றன. அவர் நான் இப்போது கிருஷ்ண பரமாத்மாவுடன் சென்று இணைகிறேன் என்ற சொற்களுடன் இறைவனை சேர்ந்தார். அப்படி அவருக்கு கிருஷ்ண பரமா பேர்ல பக்தி. அப்படிப்பட்ட அந்த புகழ் பெற்ற அந்த ரவிவர்மாவை பத்தியும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டும். இப்ப இந்த பத்மநாப சாமியை பற்றி நம்மாழ்வார் எழுதின ஒரு பாட்டையும் பார்த்துருவோம். பேசுமின் பூசமின்றி பெரிய வீதி வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணியந்தபுரம் என்று திருவனந்தபுரத்துக்கு பேரு. நேசம் செய்து உரைகின்றானே நெருமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. இறைவனுக்கு மலர் போட்டு வழங்குவதுங்கிறது முழுக்க தென்னிந்திய வழக்கம். தென்னிந்தியாவில் தான் இந்த அர்ச்சனை செய்யறது, பூ போடுவது, பூந்தோட்டம் போடுவது, பூ பறிப்பது, இதெல்லாம் ஒரு தெய்வ வழிபாட்டவே செஞ்சிருக்காங்க. அதனால நம்ம ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் பலர் பூந்தோட்டம் போடுவது, தொண்டரடிப்படியாருடைய வேலையே பூந்தோட்டத்துல பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊட்டுவது, பூ பறிப்பது. அப்புறம் நாயன்மார்களே சில பேர் ஏதோ ராணி ஒரு பூவை மோந்து பார்த்துட்டான்னு ராணியோட மூக்கே அரைஞ்சிட்டாரு.
அப்படி பூ தொடுப்பது, பூவால அர்ச்சனை பண்ணுவது, இப்படி இந்த அந்த பூவை போடுவதில் இருந்துதான் பூஷை அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அது சம்ஸ்கிருதத்துல பூஜை என்று சொல்லுகிறோம். இப்படி இந்த பூவால அர்ச்சனை பண்ணுவது நம்ம தென் தமிழ்நாட்டில் ரொம்ப புகழுடையது. அதனால பேசுவின் இறைவனோட ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு இல்லையா, நாம ஜபம் சத்சங்கம், இது ரெண்டும் தான் இறைவனை நமக்கு காட்டி தரும் என்று. கூச்சமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கவழும் வளஞ்சோலை வயலணி அந்த புறம் நேசம் செய்து உரைகின்றானை. அவர் திருவனந்தபுரத்துல ரொம்ப விரும்பி வந்து இறைவன் அங்க உரைகின்றாராம். அப்படி நெருமையால் மலர்கள் தூவி, மலர்கள் எப்படி போடுவது அப்படிங்கிறத பத்தியே கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு பெரிய கட்டுரையே எழுதியிருக்கார். அந்த மாதிரி திருவாவூர் ஆதீனத்தில இருந்தும் ஒரு புத்தகத்துல பல பக்கங்கள் எப்படி மலர் வழிபாடு செய்வது என்பதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. அப்ப பூஜை செய்வது இறைவனை மிக உயர்ந்த வழிபாடு. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க என்று சொல்லுகிறார்களே. புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி, புண்ணியம் செய்தா மட்டும் போடாது, புனல்னாக்கா தள்ளி சுவாமிக்கு நல்ல அபிஷேகம் பண்ணணும். மலர்கள் தூவி நிறைய மலர் போடணும். எண்ணுமின் எந்தை நாமம் இப்பிறக்கு அறுப்பும் ஒப்பால். இறைவனுடைய நாமத்தை சொன்னா இந்த பிறவி என்ற பெருங்கடலே அறுத்துருவாரு. திண்ணம் நாம் அறிய சொன்னோம் செறிபொழில் அனந்தபுரத்து அனலார் கமலப்பாதம் அணுகுவார் அமரராவார். இதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னாக்க, திருவனந்தபுரத்துல இருக்கிற சுவாமி வந்து சயன கோலம், அவர் படுத்திருக்கிற. நம்ம ஹிந்து தர்மத்துல படுத்திருக்கிற சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது, உட்கார்ந்து இருக்கிற சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது. நாங்குநேரியில பெருமாள் வந்து உட்கார்ந்து இருப்பாரு, அபிஷேகம் கிடையாது. திருவனந்தபுரத்துல சுவாமி படுத்திருப்பாரு, அபிஷேகம் கிடையாது. ஸ்ரீரங்கத்துல சுவாமி படுத்திருப்பாரு, அபிஷேகம் கிடையாது. நிக்கிற சுவாமிக்கு மட்டும்தான் அபிஷேகம் உண்டு. அதனால நான் உப்பிலி பொங்கல்காரன். உப்பிலி பொங்கல்ல அந்த பெரிய பெருமாள் வந்து ஒரு 8 அடி 9 அடி உயரம். பெரிய பெருமாளுக்கு அபிஷேகம்னா ஊரே கிடுகிடுத்து போடும். இன்னைக்கு பெரிய பெருமாள் அபிஷேகம், பெரிய பெருமாள் அபிஷேகம், பெரிய பெருமாள் அபிஷேகம் அப்படி. அந்த மாதிரி தாமிரபரணி கரையில அத்தாழநல்லூர்னு ஒரு இருக்கு. அந்த அத்தாழநல்லூர் எப்ப பார்த்தாலும் எனக்கு எங்க ஊர் ஞாபகம் தோணும். நல்ல ஆஜானுபாகுவா ஒரு 8 அடி 10 அடி உயரத்துக்கு ரொம்ப அருமையான பெருமாள் விக்கிரகம். அப்படி நிக்கிற பெருமாளுக்கு தான் தண்ணீரால அபிஷேகம் உண்டு. இவர் படுத்திருக்கிற பெருமாளுக்கு அப்படி போட்டிருப்பது ரொம்ப ஒரு ஒரு உபச்சாரமா நம்ம எடுத்துக்கணும். புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி எண்ணுமின் எந்தை இப்பிறப்பு அறுக்குமால். நம்ம திரும்ப 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 துன்பத்துல போய் கஷ்டப்படாம இறைவன் நம்மை காப்பாற்றுவார். திண்ணம் நாம் அறிய சொன்னோம் செறி பொழில் அனந்தபுரத்து அனலார் கமலபாதம் அணுகுவார் அமர்வார். இன்னைக்கும் நீங்க கேரளால போனீங்கன்னா அவ்வளவு பச்சை பசேல்னு மரங்கள். இந்த கேருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தாலே கேரளா எப்படி இருக்கும்னு தெரியும். அப்படி பசுமை அப்படின்னாக்க ரொம்ப பச்சை பசேன்னு இருந்தா என்ன சொல்லுவோம், கேரளா மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். அமரராய் திரிகின்றார்கட்கு ஆதிசேர் அனந்தபுரத்து. அமரர்கள் எல்லோரும் வந்து வணங்குகின்ற அந்த திருவனந்தபுரம். அமரர்கோன் அச்சிக்கின்ற அகப்பணி செய்வோர் விண்ணோர் மனத்தால வழிபடுவார்கள். தமர்களே சொல்ல கேள்வின் நாமும் போய் நணுக வேண்டும். குமரனார் தாதை துன்பம் குடைத்த கோவிந்தனாரே. குமரனார் தாதை துன்பம் அப்படின்னாக்க முருகனுடைய அப்பாவாகிய சிவன். இந்த சிவனுக்கு ஒரு துன்பம் வந்தது. என்ன துன்பம்? அவர் பிரம்மாவுடைய தலைய அவர் கொய்த போது அவர் கையில அந்த பிரம்மாவோட தலை ஒட்டிடுச்சு. அது விடவே மாட்டேங்குது. அப்ப அவர் வந்து சிவன் வந்து திருமாலை வேண்டி கொண்டு, அப்பா என் கையில இருக்கிற அந்த பிரம்மாவோட தலை கொஞ்சம் விழணும் அப்படின்னு சொல்லி ஹரசாப விமோசன தீர்த்தம் என்று தஞ்சாவூர்ல இருந்து திருவையாறு போற வழியில ஒரு கோவில் இருக்கு. அந்த ஊர்ல அவர் வேண்டினதுனால. இன்னொரு என்ன அப்படின்னு சொன்னா, சிவன் வந்து பாணாசுரன் ஒரு அரக்கன், அவனுக்கு வரம் கொடுத்தாரு. என்ன வரம் கொடுத்தாரு? உன் கைய யார் தலைமையில வைக்கிறையோ அவங்க எரிஞ்சு போயிடுவாங்கன்னு. இந்த பாணாசுரன் என்ன பண்ணினா, அந்த வரத்தை வாங்கி முதல்ல சிவபெருமான் தலையிலேயே
கையை வைக்கிறேன்னு ஓடினான். திருமால் ஓடி ஓடி பார்த்தாரு. கடைசியில திருமால்கிட்ட வந்து, அப்பா திருமாலே, தெரியாம இந்த அரக்கனுக்கு நான் வரம் கொடுத்துட்டேன், அவன் கைய ஏன் தலையிலே வைக்கிறேன்னு பயமுறுத்துறான், இவன்கிட்டேருந்து என்னை காப்பாத்துப்பா அப்படின்னாரு. உடனே திருமால் வந்து ஒரு மோகினி அவதான் எடுத்தார். இந்த மோகினியை கண்ட உடனே பானாசுரனுக்கு ரொம்ப காதல் வந்துருச்சு. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அந்த மோகினி சொல்றா, நான் என்ன பண்றேன்னா அந்த மாதிரி நீயும் பண்ணினாக்க உன்னை நான் கவனிப்பேன் அப்படிங்கிறான். உடனே இந்த மோகினி டான்ஸ் ஆடுறான். இந்த பானாசுரனும் டான்ஸ் ஆடுறான். இந்த டான்ஸ் ஆடுற சமயத்துல, அந்த டான்ஸினுடைய உச்ச கட்டத்துல அந்த மோகினி என்ன பண்றான், தன்னுடைய கையை தூக்கி இப்படி தலை மேல வச்சுக்கிறான். இந்த பானாசுரனும் தன் கையை தலை மேல வச்சுக்கிறான். அவனே எரிஞ்சு போறான். மாயாபஜார்னு ஒரு சினிமா வந்து, அந்த மாயாபஜார்ல வந்து கடோஜகத்தன் வீட்டுக்கு இந்த இவன் போவான், அபிமன்யு போவான். அப்படி போற போது அவனை என்டர்டெயின் பண்றதுக்காக அரக்கர்களெல்லாம் இந்த டான்ஸ் ஆடி காமிப்பாங்க. அதுல இந்த மோகினி வேஷம் போட்ட பெண்மணி எவ்வளோ நல்லா ஆடுவாங்களோ அவ்வளோ பிரமாதமா அந்த ராட்சசன் வேஷம் போட்டவனா ஆடி காமிப்பான். அதுக்காகவே அதை நான் ஒரு 4-5 தடவை அதில் யூடியூப்ல பார்த்தா 1 மணி 17 நிமிஷம் கழிச்சு கரெக்டா அந்த பாடாசுரனை மோகினி மயக்கி அவனை கொலை பண்ற அந்த காட்சி வரும். ரொம்ப பிரமாதமா அந்த பாடாசுர வேஷம் போட்டவன் ஆடுவான். அப்படிப்பட்ட அந்த குமரனார் தாதை முருகனுடைய அப்பாவாகிய அந்த சிவனுடைய துன்பத்தை பானாசுரனை அழித்து இறைவன் காப்பாற்றினார். அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாம் வணங்க வேண்டும். சேஷைய சாஸ்திரி 1828 to 1903 திருவாங்கூர் புதுக்கோட்டை திவான். இவருடைய படத்தை நான் எங்க பார்த்தேன்னு மறந்து போச்சு. கையில ஒரு தடி வைத்து கொண்டு அவர் வந்து, நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன், இந்த புதுக்கோட்டை திவானாகிய சேஷையா சாஸ்திரியும் மைசூர் திவானாகிய சேஷகிரியும் ஒத்தரம் அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அவர் வேற இவர் வேற. இவர் வந்து முற்றிலும் தமிழ், அவர் வந்து கன்னடாக்காரராக இருக்கலாம். அவர் வந்து விவேகானந்தருக்கு ஒரு கடிதம் கொடுத்து கொச்சி திவானுக்கு அனுப்பிச்சு, அப்பதான் சுவாமி விவேகானந்தர் வந்து கொடுங்கல்லூருக்கு வந்து, அந்த இடத்துல தான் இப்ப கொடுங்கல்லூர்ல விவேகானந்த கேந்திரம் இருக்குது. அடுத்தது சுவாதி திருநாள். 16வது வயதில் திருவாட்டாறு அம்மாச்சி என்ற அழகி இசைவாணியை மணந்ததார். அவருக்கு 3 மனைவிகள். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், ராஜாக்கள் பல மனைவிகளை மணந்ததை ஒழுக்க குறைவாக நினைக்கின்ற வழக்கம் கிடையாது. ஏனென்றால் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். பக்கத்து ராஜ்யங்கள்லாம் தனக்கு உதவி செய்யணும் அப்படின்னாக்கா, இப்போ வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த யுத்தத்துல விராட தேசத்து ராஜா ஏன் அர்ஜுனனோட சேர்ந்து கௌரவர்களை எதிர்த்து போரிட்டான்? அந்த விராட தேசத்துல இவன் போய் இருந்தான், அர்ஜுனன் போய் கொஞ்ச நாள் இருந்தான், அவனை காப்பாத்தினான். அந்த நன்றி கடனாக இந்த விராட தேசத்து ராஜா இங்க வந்து இருந்தார். இப்படி அந்த ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் சொல்லுவாங்க. இப்ப சிவாஜிக்கு வந்து 8 மனைவி, கிருஷ்ணதேவராயருக்கு 8 மனைவி, ராஜராஜ சோழனுக்கு 8 மனைவி. எதுக்கு இப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க? அவங்க அக்கம் பக்கத்து ராஜ்யத்தெல்லாம் தன்னோட சேர்ந்து ஒரு பேரரசனாக பெரிய இராணுவத்தோட நம்ம ராஜ்யம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, திருமணத்தை வந்து ஒரு 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 அரசியல் உத்தியாக பயன்படுத்தி அந்த நாட்டு பொண்ணை திருமணம் செய்து கொண்டால் அந்த நாடும் நமக்கு ஒத்துழைக்கும் என்று இருந்தார்கள். அப்ப சுவாதி திருநாள் இசைவாணியை மணந்தார். மக்கள் தொகை கடப்படுவது சென்சஸ்ங்கிறது இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒவ்வொரு கட்சியும் சென்சஸ் சென்சஸ் சென்சஸ்ன்னு போராடுது. ஏன் அப்படின்னாக்க, எந்த ஜாதி நிறைய இருக்கு அப்படி. இப்ப தமிழ்நாட்டு அரசாங்கத்தையே எடுத்துங்கோ, ஜாதியை ஒழிப்போம் ஜாதியை ஒழிப்போம் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா ஒரு எலெக்ஷன் வந்ததுனாக்க ஒவ்வொரு வேட்பாளரும் அந்தந்த தொகுதியில முதல் 3 ஜாதியில ஒன்னா இருந்தாதான் அவருக்கு சீட்டு கிடைக்கும். அதனால மக்களை கொள்கை அடிப்படையில ஒன்றிணைத்து உற்பத்தி குழுக்களை உண்டாக்க அரசியல்வாதியால முடியல. அதனால அவன் என்ன பண்ணினா, ஏற்கனவே சமுதாயத்துல இருக்கின்ற மக்கள் ஒற்றுமை குழு இருக்கு பாரு, அதுக்கு ஸ்பான்டேனியஸ் கிரிகேரியஸ்னஸ்னு பேர். மக்கள் எந்த விதமான லாபத்தையும் கருதாமல் ஒன்றிணைப்பது, அதுக்கு ஜாதிக்கு வெள்ளக்காரன் வச்ச பேரு.
ஸ்பான்டேனியஸ் கிரிகேரியஸ்னஸ்னு. அப்படிப்பட்ட இந்த ஜாதியை பயன்படுத்தினான். இப்ப எத்தனையோ கட்சிகள் பெரிய பெரிய கொள்கைகளை எல்லாம் பத்தி பேசுவாங்க. அந்த கொள்கைகளால மக்களை ஒன்றிணைக்க முடியவில்லை. அப்ப என்ன பண்ணினா, ஜாதியை தூண்டி விட்டான். அதனால இப்பவும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் பெரிய ஜாதியா பார்த்து பதவிக்கு வைப்பாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன பண்றாங்க, இப்படி ஜாதியினாலதான் இந்து மதம் என்பதை தகர்த்து மக்களுடைய உண்மையான ஆட்சியை பரப்ப வேண்டும். இப்ப பீகார்ல நடந்த எலெக்ஷன் இருக்கு பாருங்க, அது அந்த ஜாதிவாத அரசியலை ஒழிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஜார்க்கண்ட் என்பது முழுக்க முழுக்க பழங்குடி மக்கள் வாழ்கின்ற இடம். அங்க ஒரு தாஸ் அப்படின்னு பழங்குடி அல்லாத ஒருத்தரை சீஃப் மினிஸ்டரா பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ஹரியானா ஜாட் அப்படிங்கிற ஜாதிக்காரங்க நிறைந்த ஊர். அங்க ஜாட் இல்லாத ஒருத்தரை சீஃப் மினிஸ்டரா பண்ணினாங்க. அப்படி வெறும் ஜாதி தான் இந்து மக்களை ஒன்று சேர்க்கும் என்பது இல்லாம மக்கள் தேசப்பற்றினால, உண்மையான அன்பினால, உண்மையான உழைப்பினால ஒன்றிணைக்க வேண்டும் என்று பெரிய பெரிய முயற்சிகள் நாட்டில் நடக்கின்றன. நம்ம இந்த ஜாதியை விட்டு மேலே எழுந்து மக்கள் எல்லோரும் ஒன்று என்ற உணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதற்கு பல நல்ல சக்திகள் நாட்டிலே போராடுகின்றன. அவர்களுக்கு நாமும் ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப எல்லா ஜாதியும் என்ன பண்றாங்க, ஜாதி அடிப்படையில தான் மக்கள் தொகையை கணக்கு போடணும். அப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடும், நான் பணம் செலவழிக்காம எந்த ஊர்ல எந்த ஜாதி ஜாஸ்தி அப்படின்னாக்கா அந்த ஊர்ல அந்த ஜாதிக்காரனை எலெக்ஷன் நிக்க வச்சு நான் ஜெயிச்சிருவேன். இதெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டமாக விட்டது. இலவச பள்ளிக்கூடம், கல்வியை இனமாக்குறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம். ஒரு காலத்துல நம்ம பண்பாட்டுல கல்வி, மருத்துவம், சாப்பாடு இந்த மூணும் தான் பாரத நாட்டுல இனமா இருந்தது. இதெல்லாம் விலை பேசி விற்கக்கூடாது அப்படின்னே சாஸ்திரமே இருக்கு. ஆனா இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் என்ன, சாப்பாடு, கல்வி, மருத்துவம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா இவ்வளவு லட்சம் ரூபாய் இருந்தாலும் வைத்தியம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு ரோட்லுக்கு போறோம். ராமநாதபுரத்துல இருந்து ஒரு பாட்டியும் பேரனும் மதுரைக்கு வராங்க. ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு அந்த பாட்டி, இது ஒரு சத்திரம் போல இருக்கு, இங்க என்னவா சாப்பாடு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. இந்த பேரன் இப்போ சாப்பிட்ட உடனே காசு கொடுக்குறான். என்னடா காசு கொடுக்குற அப்படின்னு பாட்டி கேட்குறான். அந்த பேரன் சொல்றான், பாட்டி இதுக்கு உணவு அகம்னு பேரு, ஹோட்டல்னு பேரு, இங்க சாப்பிட்டா காசு கொடுக்கணும். மனுஷன் சோத்தை விற்க ஆரம்பிச்சுட்டானா இனிமே எதை வேணாலும் விற்பான்டா அப்படின்னு அந்த பாட்டி சொல்றான். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டு 50 லட்சம் ரூபா. இந்த நாட்டில் படிப்பு என்னமா இருந்தது. மனு எழுதுறாரு, 12 வருஷம் ஒரு குருகுலத்துல இருந்துட்டு அந்த மாணவன் அந்த குருவை விட்டு வீட்டுக்கு போகும்போது குருவுக்கு என்ன தட்சணை கொடுப்பது, ஒரு சிறிய காயினோ அல்லது ஒரு 3வது வஸ்திரம். இடுப்புல கட்ட வேட்டி, மேல போடுற துண்டுன்னா பெருசா இருக்கும், 3வது வஸ்திரம்னா கர்ச்சீஃப் மாதிரி அதுவோ, அல்லது ஒரு பனை விசிறியோ, ஒரு சிறிய தண்ணீர் பாத்திரமோ கொடு. எதுக்கு? 12 வருஷம் ஒரு மாணவனை தங்கிட்ட வச்சு சோறு போட்டு கல்வி கொடுத்து அவனை ஆளாக்கின குருவுக்கு என்ன தட்சணை பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆசிரியர்கள் உருவாக்கிய தேசம் இந்த நாடு. இன்னைக்கு சோத்தை விலைக்கு விற்கிறான், மருந்த விலை. எங்க வீட்டுக்கு எழுத்த வீட்டுல ஒரு பத்மா மாமின்னு ஒரு மாமி, அந்த மாமிக்கு வைத்தியம் பண்ண முத்துசாமின்னு ஒரு பூசாரி அவர் வருவார். அந்த வீட்டுல பத்மா மாமிக்கு வைத்தியம் பண்ணிட்டு எங்க வீட்டுல மோர் குடிப்பார். என்ன முத்துசாமி அப்படின்னு சொன்னாக்க, நான் வைத்தியம் பண்ண வீட்டுல மோர் குடிச்சா என் வைத்தியம் பலிக்காது கிட்டோ, அதனால அந்த வீட்டுல சாப்பிடாம உங்க வீட்டுல நான் மோர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவார். எந்த நிலையிலேருந்து நம்ம எங்க தாழ்த்தோம் பாரு. என்னோட நண்பர் ஒருத்தருக்கு அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா முதல் கேள்வி, உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு. கடுப்பாயிட்டாரு, பயங்கர கடுப்பாயிட்டாரு என்னோட நண்பர். என்னுடைய மனைவி கஷ்டப்படுறா, அவளோட கஷ்டம் என்னன்னு பார்த்து அவளுக்கு வைத்தியம் பண்ண முடியல, உன் பையில பணம் இருக்கான்னு தான் முதல்ல கேள்வி. அப்படி அப்போ வைத்தியம், கல்வி, சாப்பாடு இந்த 3 எனாமா கிடைச்ச இந்த நாட்டுல 2 தலைமுறை. நான் சொல்றதெல்லாம் 1955, 60, 62. இந்த 60ல இருந்து 76,
40, 20, 66ன்னு 2 தலைமுறைக்குள்ள எவ்வளவு தாழ்ந்தோம் என்ன, நீங்களும் நானும் தான், வேற யாரு அமெரிக்காலேருந்து வந்து நம்ம தாழ்த்தினானா? இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் சாப்பாடு கல்வி மருத்துவம்லாம் எனாமா கொடுத்த ஒரு காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு தொட்டத்துக்கெல்லாம் விலை 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 விலை, எல்லாத்தோட விலையும் தெரியும், எதோட மதிப்பும் தெரியாது என்கிற அளவுக்கு நம்ம தாழ்ந்து போனோம். தலைநகர மாற்றம் சுவாதி திருநாள் தான் கொல்லத்திலிருந்து திருவனந்தபுரத்துக்கு கொண்டு வந்தாரு. ஏற்கனவே பல தடவை சொன்னேன், கொல்லம், திருவட்டாறு, இரணியல், பத்மநாபபுரம் இப்படி பல ஊர்கள்ல இந்த தென் திருவிதாங்கூட தலைநகர் இருந்து இந்த சுவாதி திருநாள் தான் நிரந்தரமாக இந்த திருவனந்தபுரத்தை தலைநகரமாக மாற்றினார். நில அளவை சீர்திருத்தம் கஜானா ஏற்படுத்தியது. இந்த நில அளவை சீர்திருத்தத்தை பத்தி நான் மத்திய பிரதேசத்துல இருக்கிற போது இந்த கனகப்புள்ள இருக்கார, அவர் ஒவ்வொருத்தனுடைய நிலத்தையும் படம் போட்டிருப்பார். எப்படி தெரியுமா? கையால உட்காந்துட்டு போட்ட படம், ஒரு அளம்பு அந்த நிலத்தினுடைய பார்டர்லாம் இல்லவே இல்லை. அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஏன் நிலம் ஓனாலும் எப்படி சண்டை வராம வரும்? அந்த மத்திய பிரதேச கொள்ளைக்காரர்கள்லாம் நிலச்சண்டையில நிறைய பேர் கொலை பண்ணுவான், டெக்காய்டா போவான், கொள்ளைக்காரனா போவான். அதுல இருந்து இப்ப வந்து ஏரியல் சர்வே அப்படின்னு ஒரு ஏரோப்ளைன்ல ஒரு கேமராவை பொருத்தி அந்த நிலத்தை சர்வே எடுத்தா அதுல இருக்கிற ஒரு மரம் கூட அந்த மேப்ல தெரியும். அப்படிப்பட்ட பிரமாதமான அந்த மேப்பிங் மெத்தட்ஸ், நில அளவைக்கான கருவிகள் வசதிகள் வந்து விட்டன. அதெல்லாம் நம்ம நல்லா பயன்படுத்திட்டு நம்ம நிலத்துக்கு நல்ல பார்டர் போட்டுக்கணும். கஜானா, இந்த பணத்தை வைக்கிறதுக்கு அரசாங்கத்தோட மையம். பொறியியல் துறை, பாலங்கள், ரோடுகள், அரசு கட்டடங்கள் கட்டுறதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு. பொது நூலகம், எவ்வளவு பெரிய அறிவு. இப்ப கூட நம்ம கேந்திர சகோதரிகள் அம்பாசமுத்திரம், அந்த திருநெல்வேலி பக்கத்திலேருந்து சில அரிய புஸ்தகங்கள் கொண்டு வருவாங்க. எங்கம்மா கிடைச்சது இந்த புஸ்தகம் அப்படின்னா, பொது நூலகத்துல எனக்கு கிடைச்சது. அம்பாசமுத்திரத்துல சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கை வரலாறு கிடைச்சது. திருநெல்வேலி லைப்ரரியிலேருந்து ஒரு அன்பர் வந்து ரொம்ப அரிய புஸ்தகம், ஒரு வீரனுடைய வரலாறு கொண்டு வந்தார். எங்க சார் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி திருநெல்வேலி நூலகத்துல கிடைச்சது அப்படின்னு. இன்றைக்கும் கூட இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் ரொம்ப அரிய ரொம்ப அற்புதமான நூலகங்கள் இருக்கின்றன. கையெழுத்து சுவடி நூலகம் இப்ப வந்து எக்மோர்ல ஓலைச்சுவடிகளுக்குன்னு தனிய நூலகம் இருக்கு. நம்ம அகஸ்தீஸ்வரத்தை சேர்ந்த ஆதித்யன் அப்படின்னு ஒரு அன்பர், அவர் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்துல ப்ரொஃபஸரா இருக்கார். நீங்க எதுக்கு சார் ப்ரொஃபஸர் அப்படின்னு பண ஓலையிலையும் காகிதத்திலையும் நிறைய சுவடிகள் வச்சிருக்காங்க. அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதை என்ன எழுதியிருக்காங்கன்னு டிசைஃபர் பண்ணி அதை கட்டுரைகளாக வடிக்கின்ற ஒரு பணியில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதுல என்ன ப்ராப்ளம்னாக்க, எழுத்து மராட்டியா இருக்கும், பாஷை தமிழா இருக்கும். தமிழ் பாஷைய மராட்டி எழுத்துல எழுப்பாங்க. மோடின்னு ஒரு எழுத்து, அந்த எழுத்துல எழுதியிருப்பாங்க. அவனுக்கு தமிழும் தெரிஞ்சிருக்கணும், அந்த மோடி எழுத்தையும் படிக்க தெரிஞ்சிருக்கணும். கிரந்தம்னு ஒரு எழுத்து, ஒரு சம்ஸ்கிருதமும் இல்லை தமிழும் இல்லை. அப்ப அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் படிச்சு அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு கட்டுரைகள் எழுதுவது ஒரு ஃபுல் ப்ரொஃபஸரே, கன்னியாகுமரிக்காரரு, அங்க தமிழ் பல்கலைக்கழகத்துல ஆதித்தன்னு பேரு, பிஹெச்டி அவர், அந்த துறையில இருக்காரு. அப்போ ஒரு முஸ்லீம்காரங்க வந்து என்ன பண்ணினாங்க, இந்த சரஸ்வதி மஹால்கிற லைப்ரரி தஞ்சாவூர்ல இருக்கு, அதை நான் நெருப்பு வச்சு கொளுத்த போறேன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்ப டபீர் சந்துன்னு ஒரு ராஜா, ஒரு மந்திரி, அந்த மராட்டி ராஜாவுக்கு மராட்டி மந்திரி இருப்பார் இல்லையா, அவர் நீங்க கொளுத்த போறீங்களா, இந்த லைப்ரரியில நல்ல நல்ல குரான் புத்தகங்கள்லாம் இருக்கேன், அதெல்லாம் நீங்க கொளுத்த போறீங்களா அப்படின்னு. அந்த அதுல குரான் இருக்கா, அப்புறம் கொளுத்த மாட்டேன் அப்படின்னு அவன் போயிட்டான். நல்ல வேளை இந்த தஞ்சாவூர்ல பார்க்குற அந்த சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படித்தான் பொழைச்சது. நான் அந்த சரஸ்வதி மஹால் நூலகத்துக்கும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு போன போது எவ்வளவு நல்ல சர்வீஸ் பண்ணினாங்க, கேட்ட உதவியெல்லாம் செஞ்சாங்க. நான் கோச்சங்கல் சோழனை பத்தி ஒரு புத்தகம் எழுதுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு முழுக்க முழுக்க உதவி வந்து அதுக்கப்புறம் நலச்சரித்திரத்தை படிக்கிறதுக்கும் இந்த 2 லைப்ரரியில இருந்து நான் பெற்ற உதவியை ரொம்ப நன்றியோடு நினைத்து கொள்வேன். அப்படி இந்த நூலகங்களை உண்டாக்குவதில்
இந்த சுவாதி திருநாள் ராஜாவுக்கும் இந்த தஞ்சாவூர் மன்னர்களுக்கும் பெரிய பங்கு உண்டு. அப்புறம் அவரே சுவாதி திருநாளே புத்தகங்கள் எழுதினார். பக்தி மஞ்சரி, சியானந்தபுரம்ங்கிறது திருவனந்தபுரத்தோட பேரு. அஜாமில உபாக்கியானம், அஜாமிலனை பத்தி தெரியும், பாகவத்துல வருது. அவங்க பிள்ளைக்கு நாராயணன்னு பேர் வச்சான். வாழ்நாள் முழுதும் இறைவன் பேரே சொல்லல. சாகர சமயத்துல அவன் மகனை வச்சு நாராயணான்னு கூப்பிட்டான். நான் வரேன்பா அப்படின்னா உடனே விஷ்ணுவோடைய சீடர்கள் இவன் சாகர சமயத்துல நாராயணன் நாம் சொன்னான்னு சொல்லி அவனை காப்பாத்திட்டாரு அப்படின்னு அஜாமில உபாக்கியானம் அப்படின்னு ரொம்ப புகழ்பெற்றது. அதை இந்த சுவாதி திருநாள் கதையா எழுதியிருக்கிறாரு. குச்சேல உபாக்கியானம் எல்லாருக்கும் தெரியும். சுதாமா என்பவர் கிருஷ்ணவரோட கிளாஸ்மேட்டு. அந்த சுதாமா கிருஷ்ணரை பார்க்க போன போது நிறைய செல்வம் கொடுத்தாரு என்றெல்லாம். அந்த சுதாமா தான் பிற்காலத்துல மகாத்மா காந்தியா பிறந்தார்னு நான் போர்பந்தர் போன போது மகாத்மா காந்தி வீட்டுக்கு எதுக்கவே இந்த சுதாமா கோவில் இருக்கு. இந்த சுதாமாவுக்கு ஒரு சிலையும் வச்சிருந்தாங்க அங்க. அப்ப மக்கள் மனத்துல இந்த சுதாமா தான் மகாத்மா காந்தியா பிறந்தார் அப்படின்னு ஒரு கிராமத்து வழக்கு உண்டு. உற்சவரணை பிரபந்தம், பல மொழி அறிவு, இந்த உற்சவங்கள் எல்லாம் கரெக்டா எழுதி வச்சா அது மாதிரி பிற்காலத்திலையும் உற்சவங்களை கொண்டாடுவாங்க. ஆனா அங்க கிடைச்ச 2 திவானும் நிறைய வம்பு பண்ணுவாங்க. இந்த திவான்களை என்ன பண்ணுவாங்க, சில சமயம் இந்த மன்றோ மாதிரி ராஜாவுக்கு நல்லது செய்யற திவானும் இருப்பான், மாதவராவ் மாதிரி, சேஷையா மாதிரி நல்லது செய்யற திவானும் இருப்பான். வெள்ளக்காரன் இவனை கைக்குள்ள போட்டுட்டு அந்த ராஜ்யத்தை முழுங்கிறதுக்கு முயற்சி செய்வான். சுவாமி விவேகானந்தர் மைசூருக்கு போயிருந்த போது மைசூர் ராஜா சுவாமி திவானந்தரை கேட்கிறாரு, சுவாமிஜி என்னுடைய அவையில் இருப்பவர்கள் எப்படி அப்படின்னு. சுவாமி விவேகானந்தர் பட்டுன்னு போட்டு பிளண்டா உடைக்கிறாரு, உங்க அவையில இருப்பவங்க வெள்ளக்காரனோட சேர்ந்துக்கிட்டு உங்களையும் கவுக்க முயற்சி செய்யறான் அப்படின்னு. ஏன் திவான் அப்படி இல்லையே அப்படின்னு. உங்க திவானம் அப்படிதான் அப்படின்னு. சாமி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, உங்களை கொண்டு போட்டுருவானுங்க அப்படின்னு ராஜா எச்சரிக்கை கொடுக்குறாரு. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, நான் துறவி, உயிரை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை, செத்தாலும் என்ன, சத்தியத்துக்காக செத்தேங்கிற பேர். அந்த மாதிரி இந்தியாவில் பல திவான்கள், பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய அன்னமிட்ட கைக்கே துரோகம் செய்பவர்களாக இருந்தார்கள். கல்லன் என்ற ரெசிடென்ட் தகராறு செய்தார். எப்படி இந்த மன்றோ செஞ்சாரோ அதுக்கு ஆப்போசிட்டா. தோல் சீலை கலகம், 18 ஜாதிகள் மேலாடை அணிவது தடுக்கப்பட்டது, கிறிஸ்தவர்களுக்கு விலக்கு கொடுக்கப்பட்டது, 37 ஆண்டுகள் போராட்டம் நடந்தது அப்படிங்கிறாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி கேப்டன் குட்டி அவர்கள், இன்னும் பல அறிஞர்கள், ராமச்சந்திரன், கணேசன் என்ற வரலாற்று ஆசிரியர்கள் இந்த தோல் சீலை கலகம்ங்கிறதெல்லாம் ஒரே புழுகு, வெள்ளக்காரன் இந்துக்களை பிரித்து தாழ்த்தப்பட்ட மக்களை மதம் மாற்றுவதற்காக எழுதி வச்ச கப்சா, அற்பட்டமான பொய் என்று சான்றுகளோட புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த சான்றுகள்லாம் வெள்ளக்காரன் எழுதி வச்ச புத்தகத்தில இருந்தே எடுத்த சான்றுகள். முத்துக்குட்டி சாமியார் காலமும் தோல் சீலை போராட்ட காலமும் ஒத்து போகவில்லை. இந்த முத்துக்குட்டி சாமியார் தான் ஐயா வைகுண்டர் என்பது. சுவாதி திருநாளை அவமானப்படுத்தி இந்து சமுதாயத்தை பிளவுபடுத்த முயற்சி செய்து பிற்காலத்துல வந்தவர் தான் ராஜா ரவிவர்மா. அவரை பத்தி பேசி இன்னைக்கு முடிச்சிருவோம். லித்தோகிராஃப் பிரஸ் அப்படின்னு ஒரு பிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, பெரிய பெரிய கல்லிலேயே ஓவியத்தை செதுக்கி அதுல மைய பூசி அதை அப்படியே வைப்பாங்க. முதல்ல தரங்கம்பாடி அப்படின்னுங்கிற ஊர், ஜிகன்பால்குன்னு ஒரு ஜெர்மனோ டச்சுக்காரனோ தெரியல, அவர் தான் தமிழ்ல முதல்ல பிரிண்டிங் ஆரம்பிச்சார். அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தா அலங்கோலமா இருக்கும், கொணாமனான்னு இருக்கும். ஒரு எழுத்து மாதிரியே இன்னொரு எழுத்து இருக்காது, அவ்வளவு அநீவரா இருக்கும். என்ன பண்றது, கல்லுல செதுக்கி அதுல மசிய பூசி அப்படி அச்சடிக்கிறது. அப்புறம் மதுரையில ஓவிய கல்வியில போய் இவர் படிச்சாரு. ஆயில்யம் திருநாள்னு ஒரு ராஜா, சுவாதி திருநாளுக்கு பிறகு ராஜாவா வந்தவர், அவர் ரொம்ப அவர் கொடுத்தாரு. மாதவராவ் ரொம்ப உறுதுணைப்படுத்தாரு, ஆலோசனை கூற. இந்த ரவிவர்மாவோட ரொம்ப புகழ்பெற்ற ஓவியங்கள் சில பத்தி பேசுவோம். விளக்கேந்திய பெண், ஒரு விளக்க அணைஞ்சு போகாம நம்ம 2 கையாலையும் அந்த விளக்க பாதுகாக்கிற ஒரு பெண். சகுந்தலை ரொம்ப ஃபேமஸ். பர்ஹாப்ஸ்
ராஜா ரவிவர்மாவுடைய ஓவியங்கள்ல ரொம்ப புகழ்பெற்றதுன்னா சகுந்தலை தான் சொல்லணும். சகுந்தலை ஒரு கல்லு மேல உட்காந்துருப்பான். அவளை அபேண்டன் பண்ணிட்டு துஷ்யந்தம் போயிடுவான். துஷ்யந்தம் வருவானான்னு காத்து கொண்டு சகுந்தலை இருப்பாள். உங்களுக்கெல்லாம் தெரியும், சகுந்தலை விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்தவள். அப்ப அவங்க 2 பேரையும் விட்டுடுறாங்க. கண்வர்னு ஒரு மகரிஷி வளர்க்கிறார். அந்த துஷ்யந்தனை காந்தர்வ விவாகம்னு காதல் திருமணம் பண்றா. அந்த துஷ்யந்தன் அவளை விட்டுட்டு தன்னோட ராஜ்யத்துக்கு போயிடுறான். அவங்களுக்கு பிறந்த பையன் தான் பரதன். அவன் பேரை தான் இந்த நாட்டுக்கு பாரத நாடுன்னு பேர் வந்து. அந்த சகுந்தலை ஓவியம் நல்ல கேரள பெண் மாதிரி நல்ல கொழு கொழுன்னு சாப்பிட்டுட்டு நல்ல திரட்சியான உருவத்தோட ஒரு கல்லு மேல உட்காந்து துஷ்யந்தன் வரானான்னு அவரோட பார்க்குற அந்த காட்சி ஒரு வெரி எக்ஸ்பிரசிவ். அந்த முகம் வந்து உணர்வுகளை ரொம்ப நல்ல வேகமா காட்டும். அப்புறம் விஷ்ணு, இன்னைக்கு 199 பேருக்கு விஷ்ணுனாலோ சிவன்னாலோ பார்வதினாலோ லக்ஷ்மினாலோ ரவிவர்மா போட்ட படம் தான் அவங்க. அந்த படம் தான் அவங்க கண் முன்னாடி நிற்கும். சரஸ்வதி, நான் வந்து மெட்ராஸில் காளிகாம்பாள் கோவில் இருக்கு, அவங்களே ஒரு காலேஜ் நடத்துகிறாங்க. அந்த காலேஜில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு என்ன பரிசுவானு, எனக்கெல்லாம் பரிசெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப அழகான ரவிவர்மா போட்ட சரஸ்வதி படம் எனக்கு கொடுத்தாங்க. நான் தினம் அதை வச்சிருக்கேன். காலையிலே எழுந்திருந்த உடனே முதல்ல அந்த சரஸ்வதி படத்தை பார்த்து, சீதா அபகரணம், சீதாவை ராவணன் தூக்கிட்டு போகிறது, முருகன் மயில் மேலே உட்காந்துருக்கிறது, ராமர் பட்டாபிஷேகம், இதெல்லாம் ரவிவர்மாவோட ரொம்ப புகழ்பெற்ற ஓவியம். ரவிவர்மா ஒரு படத்தை போட்டதுக்கு பிறகும் அந்த தெய்வ வடிவம் வேறு எப்படி இருக்கும்னு மற்றவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு அளவுகோலை ஏற்படுத்தியவர் ரவிவர்மா. சிறப்பான ஓவியங்கள் தமயந்தி அன்னம். இந்த தமயந்தி வந்து நலந்த அன்ன பற்றிய தூது அனுப்புகிற படம் இருக்கு பாருங்க. அதாவது பார்த்து தான் அந்த அழகை ரசிக்கணுமே தவிர அதை வந்து சொல்லால வர்ணிக்க முடியாது. அந்த அன்ன பற்றியே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அந்த தமயந்தி வந்து அந்த பழைய காலத்து பெண்கள் மாதிரி மெடிசார புடவை கட்டியிருப்பா. ஒரு சின்ன ஒரு 13-14 வயசு பொண்ணு அப்படிப்பட்ட புடவை கட்டியிருப்பாளன்னெல்லாம் எனக்கு தெரியாது. எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு தன்னுடைய கணவன் வரானா ஒரு பொண்ணு அவனோட எதிர்பார்ப்பது. கங்கா புராணம், கங்கை வந்து விண்ணிலிருந்து சிவபெருமானுடைய தலையில விழுகிற அந்த கங்கா அவதரணம்னு சொல்லுவாங்க. அந்த காட்சி ரவிவர்மாவோட ரொம்ப புகழ்பெற்றது. சகுந்தலை வந்து தான் பெற்ற அந்த குழந்தைய விஸ்வாமித்திரர் ஒப்படைக்க வருவா. விஸ்வாமித்திரர் ஒரு கையை தூக்கிட்டு இன்னொரு கையால சகுந்தலை அந்த மேனகை கொடுத்த சகுந்தலைய நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி ரொம்ப புகழ்பெற்ற வருத்தம். விஸ்வாமித்திரருடைய தவத்தை மேனகை கெடுத்தா, அதனால மேனகைக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய நீதான் ஏற்றுக்கணும்னு விஸ்வாமித்திரர் கொடுக்குறார். விஸ்வாமித்திரர் மறுக்கிறார். அந்த காட்சியை அவர் போட்டிருக்கிற படம் ரொம்ப பிரமாதம். மேனகை விஸ்வாமித்திரர். மாதவராவ் 1828 to 1891 திருவிதாங்கூர், பரோடா, இந்தோர், திவான் சட்ட சீர்திருத்தம், மருத்துவம், தடுப்பூசி, பொதுப்பணித்துறை, தேசிய காங்கிரஸ் உறுப்பினர். கடைசி காலத்துல அவர் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து சுதந்திர தேரத்துக்காக பாடுபட்டார். அவர் காலத்தில் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாராயண குருவோடைய சிஷ்யர் பால்பு அப்படின்னு விவேகானந்தரை தரிசனம் பண்ணினவர் நாராயண குருவோட சிஷ்யர். நாராயண குருவுக்கு அப்புறம் அந்த நாராயண குருவோடைய அந்த தியான எஸ்என்டிடி அந்த கரயோகத்தை ரொம்ப காப்பாற்றி இன்றைக்கு வரையும் கொண்டு வந்ததுல பால்பு சுவாமிகளுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் உண்டு. அந்த பால்பு ஒரு பெரிய மருத்துவர். சகோதரி நிவேதித்தியுடன் சேர்ந்து பணிந்து புரிந்தவர். நாராயண குருவோட சிஷ்யர். இதுக்கெல்லாம் உதவி செஞ்சவர் மாதவரா. இப்படி இந்த மாதவராவ் 1, ரவிவர்மா 2, சுவாதி திருநாள் 3, இந்த 3 பேரும் திருவாங்கூருடைய வரலாற்றை எவ்வளவு சுருக்கமாக எழுதினாலும் அதில் அவங்களோட இடம் பெறும். இத்துடன் இந்த உரையை முடித்து கொள்வோம். அடுத்த வாரம் 25ஆம் தேதி நான் கன்னியாகுமரியில் இருக்க மாட்டேன், சென்னை வரேன். உங்களால் முடிஞ்சவர்களை சென்னையில் நான் சந்திப்பேன். அதை திருப்பு 2ஆம் தேதி இன்றைக்கு இந்த தொடரை
நாம் தொடர்ந்து பார்ப்போம். திருவனந்தபுரத்துல அந்த வழிபாட்டு முறைகளை பத்தி ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாங்க. அந்த நம்ம இந்து மதத்துல வழிபாடு உபாசனை உபாசனை என்று சொல்லி மிக புகழ்பெற்றது. அப்படிப்பட்ட அந்த வழிபாட்டு முறையை பத்தி பார்ப்போம். இந்த வருகின்ற 25ஆம் தேதி நம்முடைய நிகழ்ச்சி நடைபெறாது. அதற்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி நம்ம எல்லோரையும் சந்திப்போம். எல்லாரும் ஸ்ரீராமகிருஷ்ண நமஸ்காரம். நான் 25ஆம் தேதி கேந்திரத்துல வந்து தங்கி இருப்பேன். இயன்ற வரை அன்பர்களை சந்திக்க முயற்சி செய்வேன். ஸ்ரீராமகிருஷ்ணன்.